குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்மா. மேம் 4 டேஸாக ஏன் மேம் வீடியோஸே போடல? என்ன நீ விடுறதா இல்லைம்மா. மத்தியானம் 2 மணிக்கு ஓபி ஆரம்பித்து இப்போதாம்மா நான் 7 மணிக்கு முடிக்கிறேன் நான். பட் நான் 2 டேஸ் வந்து நான் கொச்சின் போயிருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்டுனுடைய பையன் கல்யாணம். கண்டிப்பாக அதை அட்டன் பண்ண வேண்டிய நிலமை. ஸோ எங்களுக்குமே ஒரு சேஞ்ச் வேணும் லைஃப்பில். அதனால் போய் நல்லபடியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த கப்புள்ஸ்க்கு ப்ளஸ் பண்ணிவிட்டு வந்தோம், நானும் என் ஹஸ்பண்டும். பட் ஸ்டில் எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது. நான் இப்போ இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தேன், மேல் இன்ஃபர்டிலிட்டி. இதில் வந்து நம்ம அப்ஸ்ட்ரக்டிவ் பெத்தாலஜி பற்றி பேசினோம். ஏசோஸ்பெர்மியா வந்ததுன்னா ஸ்பெர்ம் வந்து செமன் அனாலிசிஸில் இல்லைன்னா அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணுன்றத போன வீடியோவில் சொன்னேன். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த அப்ஸ்ட்ரக்ஷனை ஆப்ரேட் பண்ணி கூட சரி பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது பீஸா டீஸா அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது அந்த ஸ்க்ரோட்டம்லேருந்து அனஸ்தீசியா கொடுத்து அந்த ஸ்க்ரோட்டம்லேருந்து அந்த டெஸ்டிஸை அப்ரோச் பண்ணி, அதாவது ஆண் விரையை அப்ரோச் பண்ணி அதுலேருந்து ஒரு பயாப்சி எடுத்து அதில் ஸ்பெர்ம் எடுத்து அதை வந்து டெஸ்ட் பேபிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர்ஸ் வந்திருக்கு. ஸோ எதுக்கும் ஆண்கள் வந்து மனம் தளர விட வேண்டாம். லைக் இந்த மாதிரி ஏசோஸ்பெர்மியா வந்ததுன்னா மனம் தளரணுன்றது அவசியம் கிடையாது. நல்ல அட்வான்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் கொனாடல் ஃபெயிலியர், அதாவது ப்ரொடக்ஷனே கம்மியாக இருந்ததுன்னா பிட்யூட்டரியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஹைப்போதலாமஸ் அதாவது பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இந்த ஹார்மோன்ஸில் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு க்ரோத் ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் இந்த மாதிரிலாம் போடுறதுக்கெல்லாம் நிறைய இது இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் விஷயங்கள் எல்லாம் ஆண்ட்ராலஜிஸ்ட் தான் பண்ண முடியும். ஸோ அவங்கள முதல்ல அப்ரோச் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன், சில பேர் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோட்டல் ஸ்கேன் பண்ணிவிட்டு வெரிகோசீல் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே போய் உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சில டாக்டர்ஸ் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். பட் எடுத்தோடனே நீங்கள் அதுக்கெல்லாம் போய் விழணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே நிறைய கிரேட்ஸ் இருக்குது. வெரிகோசீல் அப்படின்னா அந்த அந்த ஸ்க்ரோட்டம் மேலே, அந்த விரை மேலே இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸ் வந்து வீங்கி போய் பிளாக் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா எந்த மாதிரி கிரேட் இருக்குதுன்னு பார்த்துட்ட பிறகு தான் ஆப்ரேஷன் பண்ணணும். எடுத்த உடனே போய் ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் மோசம் பண்ணிக்காதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் பண்ணுறது தான் நல்லது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் மண்டேலேருந்து கண்டினியூஸாக நான் இன்ஃபர்டிலிட்டி பற்றி வீடியோ போடுறேன் நான். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.